அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பொது தமிழ்லேருந்து முக்கியமான ஒரு 30 வினாக்கள் தேர்வு வழியில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலில் நான் பாருங்க, செயற்பாட்டு வினையை கண்டறிக. செயற்பாட்டு வினையை கண்டறிக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி. கந்தன் யாரால் அழைக்கப்பட்டான் என்பதுதான் செயற்பாட்டு வினை. இரண்டாவது வினா, முயன்றால் முடியாதது எது என்பது எவ்வகை வாக்கியம் என குறிப்பிடுக. முயன்றால் முடியாதது எது என எவ்வகை வாக்கியம் என குறிப்பிடுக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, வினா வாக்கியம். மூன்றாவது வினா, பழமொழி என்பது பிரித்து எழுதுக. பழமொழி என்பதை பிரித்து எழுதுக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, பழமை கூட்டல் மொழி. நாலாவது வினா, கம்பரை புரந்த வள்ளல். கம்பரை புரந்த வள்ளல். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, சடையப்ப வள்ளல். கம்பரை புரந்த வள்ளல் சடையப்ப வள்ளல். ஐந்தாவது வினா, எதிர்ச்சொல் தருக. வென்று. வென்று என்பதன் எதிர்ச்சொல் தருக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, தோற்று. வென்று என்பது எதிர்ச்சொல் தோற்று. ஆறாவது வினா, சீட்டுக்கவி என்ற பாடலை எழுதியவர் யார்? சீட்டுக்கவி என்ற பாடலை எழுதியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, பாரதியார். சீட்டுக்கவி என்ற பாடல் எழுதியவர் பாரதியார். ஏழாவது வினா, ஆழ்கடல் என்பதன் இலக்கண குறிப்பு தருக. ஆழ்கடல் என்பதன் இலக்கண குறிப்பு தருக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, வினைத்தொகை. ஆழ்கடல் என்பதன் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. எட்டாவது வினா, வலுவு சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, வலப்பக்க சுவரில் எழுதாதே என்பதுதான் சரியானது. ஒன்பதாவது வினா, கம்பர் காலத்தில் வாழ்ந்த புலவர். கம்பர் காலத்தில் வாழ்ந்த புலவர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, புகழேந்தி. கம்பர் காலத்தில் வாழ்ந்த புலவர் புகழேந்தி. பத்தாவது வினா, சரியான பொருளை தேர்வு செய்க. அரவம். அரவம் என்பதன் பொருள். இதற்கான சரியான விடை பாருங்க, ஆப்ஷன் டி, பாம்பு. அரவம்னா பாம்பு. 11வது வினா, ஆசாரக்கோவை எடுத்து கூறுவது எது? ஆசாரக்கோவை எடுத்து கூறுவது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, ஒழுக்கத்தை. ஆசாரக்கோவை எடுத்து கூறுவது ஒழுக்கத்தை. 12வது வினா, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் என்று பாடியவர் யார்? கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் என்று பாடியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை பாருங்க, ஆப்ஷன் பி, நாமக்கல் கவிஞர். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் என்று பாடியவர் நாமக்கல் கவிஞர். 13வது வினா பாருங்க, மரபு பிழைகள் அற்ற தொடரை குறிப்பிடுக. கீழ்கண்டவற்றுள் மரபு பிழைகள் அற்ற தொடரை குறிப்பிடுக. இதற்கான சரியான விடை பாருங்க, ஆப்ஷன் சி, மயில் அகவும். அதுதான் சரியான விடை. அடுத்து பாருங்க, 14வது வினா, எதிர்ச்சொல் தருக. அழிவு. அழிவு என்பதன் எதிர்ச்சொல் தருக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஆக்கம். அழிவு என்பதன் எதிர்ச்சொல் ஆக்கம். 15வது வினா, எதுகை சொற்களை தேர்ந்தெடுக்க. முயற்சி திருவினையாக்கும் முயற்றின்மை. இதுல எதுகை சொற்களை தேர்ந்தெடுக்க. இதற்கான சரியான விடை பாருங்க, ஆப்ஷன் சி, முயற்சி முயற்றின்மை. 16வது வினா, இந்தியாவின் தொன்மையான மொழி. இந்தியாவின் தொன்மையான மொழி. இதற்கான சரியான விடை பாருங்க, ஆப்ஷன் ஏ, தமிழ். இந்தியாவின் தொன்மையான மொழி தமிழ். 17வது வினா, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதற்கான சரியான விடை பாருங்க, ஆப்ஷன் சி, சங்கு, சாலை, சிறகு, சீற்றம், சுற்றம். இதுதான் அகர வரிசை. 2வது வினா, பா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள்.
பா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பாட்டு. 19வது வினா. இலக்கண குறிப்பு வரைக. ஒரு ஈ. ஒரு ஈ என்பதன் இலக்கண குறிப்பு வரைக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சொல்லிசை அளபெடை. 20வது வினா. பொருந்தா சொல்லை கண்டெழுதுக. பொருந்தா சொல்லை கண்டெழுதுக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஐயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா புவி, பூமி, உலகம் எல்லாம் ஒரே சொல்ல தான் குறிக்கும். ஐயம்ங்கிறது தான் தவறானது. 21வது வினா. மார்கழி என்ற பெயர் சொல்லின் வகை அறிக. மார்கழி என்ற பெயர் சொல்லின் வகை அறிக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி காலப்பெயர். 22வது வினா. பொருந்தா சொல்லை கண்டெழுதுக. பொருந்தா சொல்லை கண்டெழுதுக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சமைத்தல். 23வது வினா. பொருந்தா சொல்லை கண்டறிக. இதுவும் பொருந்தா சொல்லை கண்டறிக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மராட்டியர். ஏன்னு பார்த்தீங்கன்னா சேர, சோழ, பாண்டியர்லாம் ஒரே காலத்தில் வாழ்ந்தவங்க. மராட்டியர் மட்டும் தப்பு. 24வது வினா. மழை காணா பயிர் போல ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. ஒரு முக்கியமான வினா இது. மழை காணா பயிர் போல. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி வாடுதல். 25வது வினா. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. விடையை பாருங்க. அறிவாளர் தீண்டாமையை ஏற்பதில்லை. இதற்கான வினாவை தேர்ந்தெடுக்க. இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் ஏ யார் தீண்டாமையை ஏற்பதில்லை என்பதுதான் சரியான விடை. அடுத்து பாருங்க. முறையாக அமைந்த சொற்றொடரை தேர்வு செய்க. முறையாக அமைந்த சொற்றொடரை தேர்வு செய்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ யாதும் ஊரே யாவரும் கேளீர். 27வது வினா. மரபு பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. மரபு பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி சங்கு முழங்குகிறது என்பது சரியான விடை. 28வது வினா. ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் தேர்க. ஜெராக்ஸ். ஜெராக்ஸ் என்பதன் தமிழ் சொல். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி நகலகம். ஜெராக்ஸ் அப்படின்னா நகலகம். 29வது வினா பாருங்க. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ வேலை அப்படிங்கிறது பணி, இந்த வேலைனா பொழுது. கடைசி வினா. தமிழ் சொல்லை கண்டறிக. தமிழ் சொல்லை கண்டறிக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி வாழ்க்கை. நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பொதுத்தமிழ்லேருந்து முக்கியமான 30 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.